தற்குறி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். அவர் வாயில நல்லா வந்துருமா? வாயில என்ன வரும்? தமிழ்நாட்டு மக்கள் வாயில நிறைய வரும். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கோலாடி சண்டை மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ரம்மியில சொல்லுவாங்கல்ல 13 ஜோக்கரா வந்தா என்னையா பண்றது அப்படின்னு, அந்த நிலைமையில இன்னைக்கு இந்த சோஃபா மாடுற அரசு நடந்துட்டு இருக்கு. சீரியஸ்லி விஜய் அவர்கள் பேசுனதுக்கெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்த பதில பார்க்கும்போது அது பதிலடி மாதிரி இல்ல, தர்மடி மாதிரி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சோஃபா மாடுற ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு ஆக்சுவலா நல்லா வந்துரும்னா என்ன வந்துரும்? கவர்ச்சி காட்டாம என்னத்தை காமிச்சிங்க நீங்க? சட்டசபையில உங்களை ஓட விட்டது எல்லாம் ஜாலியா பார்த்து ரசிச்சாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு கிழிச்சு விட்டுருக்காரு. ஒரு கோமாளி அரண்மனைக்கு போறதாலேயே அவன் அரசன் ஆயிட மாட்டான். அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆக்சுவலா அதை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, முக ஸ்டாலின் ஒரு பையன் உதயநிதி ஸ்டாலின் பேசுறதுக்குலாம் இந்த அளவுக்கு ஃபயர் விடுவோம் அப்படின்ற மாதிரி சத்தியமா கனவுல கூட நினைச்சு பார்த்ததுலடா எப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மனசு இல்லனாலும் அதான் நேசம். சீரியஸ்லி போட்டு வெளுத்து விட்டுருக்காங்க. அதை டீடைல்டா பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மேகதாது அணை இருக்குல்ல, இந்த அணை கட்டுற விவகாரத்துல டி.கே. சிவகுமார் கர்நாடகாவோட முதலமைச்சர் இருக்காருல, ரொம்ப தீவிரமா இருக்காரு. தமிழ்நாடு அரசோட அப்ரூவல் எங்களுக்கு வேணாம், ஒன்றிய அரசோட அப்ரூவல் வந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கிளவரா பேசுறாரு. மீடியாவை மீட் பண்ணி போல்டா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. They are opposing last 30-40 years. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல தமிழ்நாடோட முதலமைச்சர் அதை பத்தி பேசுறாரான்னு பார்த்தா பேசவே இல்லை, வாயை மூடிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நம்ம முதலமைச்சரை கலாய்க்கிறாங்க ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. பட் அதுக்கு எந்த ரிப்ளையும் கொடுக்காம இருக்காங்க. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். சோ இதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையிலே பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு எதிராக ரொம்ப நல்லாவே தான் பேசியிருந்தாரு. நாம அப்பயே சொல்லியிருந்தோம், உதயநிதி ஸ்டாலினை இப்ப விஜய் அவர் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெட்டரான அரசியல்வாதியா தெரியுறாருன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, உதயநிதி ஸ்டாலினுக்குலாம் அவ்வளவு டேலண்ட் இல்லைங்க, பெருசா பேச்சு திறமெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். ஆனா விஜய் அவர் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவர் கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்சாரு. இப்ப நேத்து அவரோட ஸ்பீச்சை பார்க்கும்போது இன்னுமே கொஞ்சம் பெட்டரா தெரியுறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்ன கொடுமை சரவணன், கிளவரா பேசுறாரு, பாயிண்ட் பை பாயிண்டா பேசுறாரு. ஆனா என்ன விஷயம்னா, இவர் கேக்குற கேள்வி எல்லாமே கரெக்ட். இத திமுக கேட்கலாமா அப்படின்ற ஒரு கேள்விதான் பெருசா இருக்கு. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. இப்ப இருக்க அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாம் யாரு? பெண்களை போட்டு அடிச்சவங்க, போதை பொருளை வித்தவங்க, இந்த மாதிரி பல கேஸ்ல மாட்டினவங்க தான் இப்ப வந்து அமைச்சராகவும் எம்எல்ஏக்களாகவும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா உண்மை. ஜெயிச்சவங்க எல்லாம் யார் தெரியுமா? இப்ப அமைச்சராக இருக்கிறவங்க யாரு தெரியுமா? போதை பொருள் வித்தவர், கஞ்சா வித்தவர், பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி வீட்டுல போட்டு அடிச்சவர், சினிமா படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவர், புது சினிமாவை திருட்டு விசிடி வித்தவர், ஜோசியத்தால கேன்சரை சரி பண்ண முடியும்னு போலி வைத்தியம் பார்த்தவர், ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்து காக்கி டவுசர் போட்டு சுத்தினவர், வாச்சாத்தி கொடுமைக்கு முக்கியமான காரணமா இருந்தவர். இவங்க எல்லாம் இன்னைக்கு ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்மளே தான் சொல்லிட்டு இருந்தோம், அதிகமா கேஸ் வாங்கின வேட்பாளர்களே டிவிகேல தான்டா இருக்காங்க, டிவிகே மாற்று இல்லடா, டிவிகேவும் டிஎம்கேவும் ஒண்ணுதாண்டான்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்ப எவனும் கேட்கல. நன்றி நன்றி நன்றி. இதுக்கடுத்து முதலமைச்சர் விஜய் பேசியிருந்தாரு, நாங்களாம் கோட் சூட் போடக்கூடாதா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. தனுஷ் வந்து இந்த ஆடியோ லான்ச்ல பேசுவார்ல, அந்த மாதிரி பேசியிருந்தாரு. சோ அப்பயே நம்மளுக்கு தோணுச்சு, இல்லையே யாரும் இவரை கோட் சூட் போட வேணாம்னு சொல்லியே, பங்குனி வெயில எதுக்கு போடுறீங்கன்னு தானே சொன்னது. ஏன் நாமெல்லாம் கோட் சூட் எல்லாம் போடக்கூடாதா? This is an unwanted statement irrelevant to the current situation. ஆனா இவரு என்ன சொன்னாரு, நாங்களாம் கோட் சூட் போடக்கூடாதா, எதிர்க்கட்சிகளை விமர்சனம் பண்ண மாதிரியும் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஏன் கோட் சூட் போறாருன்னு கேள்வி கேட்ட மாதிரி இவர் வந்து பதில் கொடுத்தாரு. சோ இப்போ உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, நீங்க கோட் போடுங்க, போடாம இருங்க. அதை யார் இப்ப கேட்டா? நீங்களே ஒரு உலகத்துல வாழ்றீங்களா? நீங்களே ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு இவங்க கோட் சூட் போடுறது வந்து நம்ம யாரு வேணாம்னு சொன்னா நீங்க போடுக்கோங்க. ஆனா இந்த கருப்பு கோட் போடுறதுக்கு ஒரு அர்த்தம் ஒண்ணு சொன்னீங்களே பெரியாரிஸ்ட்னு, அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க முதல்ல வந்த உடனே என்ன பண்ணீங்க, உங்களோட ஜோசியரை அட்வைசரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு மக்கள் எதிர்த்தோன பெரிய பல்பு வாங்கிட்டு திருப்பி வாபஸ் வாங்குனீங்க. சோ அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு கருப்பு கோட்டுக்கு பின்னாடி அர்த்தம் இருக்கு பெரியாரிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி சுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு கலாச்சு விட்டுருக்காரு. அவர் கோட்டு சூட்டு போடுறாருல, அதை நாம கிண்டல் பண்ணிட்டோம். நம்ம யாரும் எந்த விமர்சனமும் செய்யவே இல்லை. அவர் கோட்டு சூட்டு அவர் போட்டுக்கிறாரு. ஒரு கருப்பு கோட்டு போட்டுக்கிறது பெரியாருடைய கொள்கையா? இதை விட ஒரு மோசமான உருட்டை யாராவது உருட்ட முடியுமா? உங்க ஜோசியரை அபிஷியல் கவர்மெண்ட் அட்வைசரா முயற்சி பண்ணி பல்பு வாங்கின ஒரு உண்மையான பெரியாரிஸ்ட் இருந்தாலும்
இதுக்கு அடுத்து கவர்ச்சியில மைக்கு மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் வந்து கோவப்படுறாரு. ஆனா விஷயம் என்னன்னா, கவர்ச்சி இல்லாம வேற எதை வச்சு ஜெயிச்சீங்க? நீங்க என்னத்த போராட்டம் பண்ணீங்க? கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது. இந்த 2 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னத்த நீங்க போராட்டம் பண்ணி தள்ளிட்டீங்க? மக்களுக்காக களத்துல நின்னீங்க, எதுவுமே பண்ணல. கவர்ச்சியை வச்சு தானே ஜெயிச்சீங்க. சோ கவர்ச்சி இல்லாம வேற என்ன பண்ணீங்க ஜெயிச்சீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர் கேக்குறாரு. கவர்ச்சியால தான் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு என்ன பார்த்து சொல்றாங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு சிஎம் சாருக்கு கோவம் வருது. சரி, கவர்ச்சியை ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு 2 காரணம் சொல்லுங்க பாப்போம். கலைஞர் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கைது பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? சரி, எங்க தலைவர் மாதிரி மிசா கொடுமையில 1 வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது. மாநில உரிமைகளுக்காக என்னைக்காவது குரல் கொடுத்துருக்கீங்களா? அந்த கேள்விக்கு பின்னாடி நியாயம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா எஸ், ஆப்வியஸா நியாயம் இருக்குங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இன்னொன்னு சொல்றாரு, யாராவது ஒருத்தர் ஜோக்கரா இருந்தா பரவாயில்ல, 13 ஜோக்கரா இருந்தா எப்படி இருக்குது? அந்த மாதிரி தான் இந்த அரசு வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் விமர்சிச்சிட்டு இருக்காரு. அம்மியில சொல்லுவாங்கல்ல, 13 ஜோக்கரா வந்தா என்னையா பண்றது அப்படின்னு. அந்த நிலைமையில இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு நடந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம முதலமைச்சரோட ஃப்ரெண்ட் ஸ்ரீநாத் இருக்கார்ல, அவர் ஜெயிச்ச தொகுதியை விட்டுட்டு பக்கத்து தொகுதியில போயிட்டு நன்றி சொல்லிட்டு இருந்தாரு. சோ அதெல்லாம் எடுத்து போட்டு கலாச்சிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஒரு அமைச்சர் போய் நன்றி சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இது உங்க தொகுதி கிடையாதுங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டே போடலைங்க, நீங்க பக்கத்து தொகுதி அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சோஃபா மாடல் ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. மக்களுக்கு யாருக்கு ஓட்டு போடனே தெரியல, யார் தங்களோட எம்எல்ஏனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இன்னொன்னு முதலமைச்சருக்கு ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் யார் யாருன்னு தெரியாது, அவங்க பேர் என்னன்னு தெரியாது, அமைச்சர்கள் யார் யாருன்னே தெரியாது, அந்த அளவுக்கு தான் முதலமைச்சரே இருக்காரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு. ஓட்டு போட்ட மக்களுக்கு யாரு சட்டமன்ற உறுப்பினர்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனா மக்களுக்கு இல்ல, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு யார் சட்டமன்ற உறுப்பினர் யார் அமைச்சர்னு தெரியாது. அது உண்மையான யோசிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. ஆனா அது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஓ, நீ அப்படி வரியா? இது கூடவே காங்கிரஸையும் போட்டு மிதிச்சிருந்தாரு. அதாவது நன்றி கெட்ட கூட்டம். அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா காங்கிரஸோட 5 எம்எல்ஏக்கள் நம்ம தலைவரை வந்து பார்த்து ஒரு நன்றி கூட சொல்லல, அப்படியே பாத்தீங்கன்னா கட்சி தாவிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி கெட்ட கூட்டம்னு சொல்லிட்டு போட்டு கும்முன்னு கும்மிருந்தாரு. தலைவரை பார்த்து ஒரு நன்றி கூட சொல்லாம ஓடி போச்சு அந்த நன்றி கெட்ட கூட்டம். திமுக காரன் என்னைக்கும் மறக்க மாட்டான். உண்மையான பார்க்கும்போது உண்மைதான். ஏன்னா இந்த இடத்துல காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில நின்று தான் ஜெயிச்சது. சோ அப்படின்னும் போது போயிட்டு ஒரு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கட்சிக்கு போயிருக்கலாம். ஆனா எதையுமே சொல்லாம அப்படியே உட்ரா வண்டியை டிவிக்கு ஆபீஸ்க்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கட்சி தாவிட்டாங்க. சோ இது வந்து திமுகவால ஏத்துக்கவே முடியல. இதுக்கப்புறம் திமுக எக்காரணத்தை கொண்டு காங்கிரஸை மன்னிக்கவே மன்னிக்காது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ஆக்சுவலா புலம்பிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பை வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அடிச்சிட்டு போயிடுச்சு. என்ன எழவே அது. இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. 6 மாசம் உங்களை கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு அழுவுறீங்க. போயிட்டு நீங்க எதுக்கு அழுவுறீங்க? 6 மாசம் நீங்க சொன்ன இலவசங்கள் இருக்குல்ல, அதை தான் நாங்க கேள்வி கேட்க மாட்டோம், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்கன்னு தான் சொன்னோம். ஆனா டெய்லி நடக்கிற பிரச்சனையை நாங்க கண்டிப்பா கேள்வி கேட்க தான் செய்வோம். அதை எப்படி கேள்வி கேட்காம இருப்போம்? இதுக்கு எதுக்கு போய் அழுவுறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அழுகுறாருங்க. 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, பேசலாமா அப்படின்னு புலம்புறாரு. நீங்க பொய் வாக்குறுதிகள் நிறைய கொடுத்தீங்க, அப்பவே சொன்னோம் இதெல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு. அதை செயல்படுத்துவதற்கு உங்களுக்கு 6 மாசம் டைம் அப்படின்னு எங்க தலைவர் சொன்னாரு. முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம், டெய்லி நடக்கிற பிரச்சனை வந்து எதிர்க்கட்சிக்கு கேள்வி கேட்க தான் செய்வாங்க. முதலமைச்சர் விஜய் வந்து அப்பெல்லாம் கேட்க கூடாது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. தினம் பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்க. இதோ பாருங்க, இன்னைக்கு இப்ப இந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஆணோட சடலம் சூட்கேஸ்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்குது. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா குற்றங்கள் நடக்கும்போது எதிர்க்கட்சிகள் அதை எடுத்து கேள்வி கேட்க தான் செய்வாங்க. பெரம்பூர் ரயில் நிலையம் பிளாட்ஃபார்ம் எண் 4 கிடந்த சூட்கேஸில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் ஏன் சொசைட்டில இப்படி நடக்குது? ஏன் டிஎம்கேல ஆட்சியில் நடக்கும்போது டிவிகே கேள்வி கேட்டதுல அதே மாதிரி தான் டிவிகே ஆட்சியில் நடக்கும்போது டிஎம்கேவும் மற்ற எதிர்க்கட்சிகளும் கேள்வி கேட்பாங்க. அதுதான் ஜனநாயகம். அது கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்றதும், கேள்வி கேட்கறவங்களோட ஐடியை வந்து சஸ்பெண்ட் பண்ண வைக்கிறதும் நியாயம் இல்ல. விஜய் சாரே, திமுக என்ன பண்ணுச்சோ அதையே நீங்களும் பண்றீங்கன்னா அது அநியாயம் சாரே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பேச்சுரிமையை பறிக்கீங்களா நீங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நக்கல்யா அவனுக்கு. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டிவிக்கு ஆட்சிக்கு வந்து 25 நாள் ஆச்சு. இந்த 25 நாள்ல ஒரு திட்டத்தை கூட உருப்படியா டிவிக்கு வந்து நிறைவேற்றவே இல்லை. சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுவே ஃபர்ஸ்ட் ஏமாற்று வேலை தான். ஏன்னா புதுசா காவலர்களை எடுக்காம இருக்கிற காவலர்களே வச்சு பேரை மட்டும் மாத்தி ஸ்டிக்கர் ஒட்டி இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்க. அட்லீஸ்ட் அதையாவது நீங்க லான்ச் பண்ணீங்களான்னு பாத்தீங்கன்னா அதையும் லான்ச் பண்ணல, துவங்கே வைக்கல. அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா வேற வேலைன்னு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி அது மேலே விமர்சனம் வச்சிருக்காரு. பொறுப்பேற்று 25 நாள் ஆச்சு. உருப்படியா ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு திட்டமும் கிடையாது. ஏற்கனவே டியூட்டியில் இருக்கக்கூடிய போலீஸை சிங்கப்பெண் திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம்னு சொல்லி
அதையும் கொண்டு வர முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சர் இவ்வளவு நாள்ல ஒரு திட்டத்தை கூட உருப்படியா பண்ணல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி நன்றி தெரிவிக்கிறதுக்கு நான் சொல்லி தான் ஒரு திருச்சிக்கே போனாரு, நான் சட்டசபையில பேசினேன் அதனால தான் ஒரு திருச்சிக்கே போனாரு, மத்தபடி நன்றி தெரிவிக்க பெரம்பூருக்கே இன்னும் போல. அவரு திருச்சிக்கு போனதுக்கு மெயினான காரணமே இன்னும் ஒரு 6 மாசம் இடைத்தேர்தல் வரும், அந்த இடைத்தேர்தலுக்காக தான் அங்க ஓட்டு சேகரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் திருச்சியில போய் நன்றி சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இங்க பெரம்பூர்ல ஜெயிச்சிருக்காரு, இங்க இருக்கக்கூடிய பெரம்பூருக்கு போய் நன்றி சொல்றதுக்கு வக்கு இல்ல. இதுவும் நான் சொல்லி தான் போனாரு சட்டமன்றத்தில். நான் சொன்னேன் திருச்சிக்கு போய் முதல்ல நன்றி சொல்லுங்க, 20 நாள் முன்னாடி சொன்னேன், போனாரு நன்றி சொன்னாரு. ஆனா என்ன மேட்டர்னா அங்க போயிட்டு அவர் நன்றி சொல்ல, எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம், திமுக தான் வாயை திறந்தாலே திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். எப்படி சார் உங்க ஆட்சியில இவ்வளவு பிரச்சனை நடக்குது, எல்லாத்துக்கும் திமுக தான் எப்படி காரணம்ன்ற கேள்வி கேட்டிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் வந்து அடுத்த ஒரு மீட்டிங்ல வந்து பதில் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா இப்ப இவங்க பேசுறாங்கல்ல, இது எதுக்குமே இப்ப ரியாக்ட் பண்ண மாட்டாருங்க. இன்னொரு 1 மாசம் கழிச்சு ஒரு மீட்டிங் ஒன்னு போடுவாரு, ஒரு ஸ்டேஜ் ஒன்னு கட்டுவாங்க. சோ அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி ஆகும், அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து பயங்கரமா விளக்கத்தை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அவன் இன்னும் திருந்தலமாமா. உதயநிதி ஸ்டாலின் வந்து பயங்கர இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆளு, டிஎம்கே ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. ஏங்க இவங்கள தாங்க நம்ம வந்து கலாச்சிக்கிட்டு இருந்தோம், இப்போ இவங்க பெட்டரா தெரியுறாங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா இங்க ஒருத்தர் பேசாமையே ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தவங்க பேசும்போது டேய் இதுக்கு இது பரவாயில்ல கொஞ்சம் பெட்டரா இருக்கே அப்படின்ற ஃபீல் தான் மக்களுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு நம்மள யோசிக்க வச்சிட்டாங்கன்னு பாருங்களேன். என்ன பழக்கம் அது? இந்த மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போயிடுச்சு. அதுக்கு எதிராக பாத்தீங்கன்னா பிஜேபி அரசை எதிர்த்து நீங்க பேச மாட்டீங்க. அதுக்கு திருவள்ளூருக்கு காவி சாயத்தை பூசுறாங்க, அதுக்கு எதிராகவும் நீங்க பேச மாட்டீங்க. சோ இந்த மாதிரி பிஜேபிக்கு அகைன்ஸ்டா நீங்க பேசவே மாட்டீங்களே, எப்பதான் வாயை திறப்பீங்க அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரு அரசு விழாவில், தமிழ்நாட்டு அரசு விழாவில் தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போயிடுச்சு. இதை ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தது யாரு? திருவள்ளுவருக்கு மீண்டும் காவி பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பத்தி பேசுறதுக்கு வக்கு இல்லாம. சோ இது ஒரு நியாயமான கேள்விதான். முதலமைச்சர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கிட்ட ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்றாரோ அப்படின்ற ஒரு தாட் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப திமுக வந்து அரசியல் எதிரி, அவங்க கொள்கை எதிரின்னு சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாலும் வாயை திறந்து எதிர்த்து நீங்க ஒரு தடவை கூட பேசவே மாட்டீங்களா அப்படின்ற கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உதயநிதி ஸ்டாலின் அவரும் கேட்கிறாரு. அதே மாதிரி முதலமைச்சர் விஜய் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரீல்ஸ் பார்த்தவங்க எல்லாம் இப்ப வந்து சட்டசபை வந்து லைவ்ல பாக்குறாங்க, அது யாரால நடந்தது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசியிருந்தாரு. இப்ப அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, ஆமா நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே இப்ப ரீல்ஸ் பார்த்தவங்க சட்டசபையில் நடக்கிறத பாக்குறாங்க, உங்களை ஓட வைத்ததையும் பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரீல்ஸ் பார்த்து ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் இன்னைக்கு தொலைக்காட்சியில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, செய்தித்தாள்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அசம்பிளில நம்ம எவ்வளவு ஓட விட்டாங்க பார்த்து ரசிச்சுட்டாங்க. சோ உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் விஜயை வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில இருந்து ஓட விட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப போல்டா காட்டமான ஒரு கருத்தை வந்து வச்சிருக்காரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவிகே தலைவர் முதலமைச்சர் விஜய் ரியாக்ட் பண்ணுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா சட்டசபையில அவர் என்ன எதிர்வினை ஆற்ற போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இந்த இடத்துல இப்போ வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் எப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னா, சட்டசபைக்குள்ள வாங்க உங்களை வச்சு செய்யறோம், அங்க வந்து பம்முறீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு கான்பிடென்ட்ல பேசிட்டு இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் மீட்ல சட்டசபை கூட்டத்துல உதயநிதி ஸ்டாலின் என்ன பேச போறாரு, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் என்ன பேச போறாரு அப்படின்னு பாக்குறதுக்கு தமிழ்நாடு மக்கள் எல்லாம் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன இது குதிரை பேரம் பண்ணவே இல்லைன்னு சொல்லிங்க, அப்புறம் எதுக்கு நீங்க வந்து போயிட்டு எல்லாருக்கும் சால்வ் போட்டீங்க இந்த மாதிரி அந்த கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. மன்னார்குடி எம்எல்ஏ அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம கடத்தி இருக்கீங்க, சோ குதிரை பேரம் பண்ணலையா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு. ஆட்சி அமைப்பதற்கு குதிரை பேரம் நடத்தலன்னு முதலமைச்சர் அவருக்கு தானே சர்டிபிகேட் கொடுத்துறாரு. மன்னார்குடி எம்எல்ஏ என்ன பண்ணீங்க? அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம கடத்திட்டு போய் அப்ப நீங்க பண்ணதுக்கு பேர் என்ன? இது பேர் என்ன தெரியுமா? தூய சக்தியா? இதுக்கு பேர் தூய சக்தியா? நாரசக்தி. சோ இந்த மாதிரி எந்தெந்த விஷயத்தெல்லாம் திருச்சி கிழக்குல வந்து முதலமைச்சர் விஜய் பேசியிருந்தாரோ அது எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இன்னொன்னு தற்கொலைன்னு கூப்பிட்டா நல்லா வந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தீங்க. என்ன வந்துரும் உங்க வாயில, முதலமைச்சர் வாயில என்ன வந்துரும்? தமிழ்நாடு மக்கள் வாயிலும் நல்லா வரும், அவங்களும் இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தற்கொலை நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். அவர் வாயில நல்லா வந்துருமா? வாயில என்ன வரும்? தமிழ்நாட்டு மக்கள் வாயில நிறைய வரும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. டிஎம்கே வந்து ஒத்துக்கிச்சு, உதயநிதி ஸ்டாலின் ஒத்துக்கிட்டாரு. இந்த ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான். ஏன்னா களத்துல யார் எதிரினே தெரியாம நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ரிசல்ட் உண்மையாகவே நாம எதிர்பார்க்காத ரிசல்ட் தான். ஏன் இன்னும் சொல்லப்போனா இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான். களத்துல யாரு உண்மையான எதிரிங்கிறத
தெரியாம இல்லாத எதிரியோட சண்டை போட்டுருக்கிறோம். அது உண்மையான கேட்டீங்கன்னா உண்மைதான். ஏன்னா டிவிகேவை எதிரியாவே பார்த்துட்டீங்கன்னா டிஎம்கே பார்க்கல. ஆக்சுவலா டிவிகே விமர்சனமே பண்ணல. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா அப்படியே இக்னோர் பண்ணிடுவோம். விஜய் அவர் பாட்டு பேசுவாரு, வைப்பாரு, ஒரு 10 சீட்டு ஜெயிப்பாரு, போயிடுவாரு அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஆனா சோஷியல் மீடியா இவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி டிஎம்கேக்கு தெரியல. சோ இப்பதான் அவங்க உணர ஆரம்பிச்சிருக்காங்க, உணர்ந்திருக்காங்க. அதான் அவங்க சொல்றாங்க, களத்துல யார் எதிரினே தெரியாம நம்ம சண்டை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இப்பதான் உண்மையான எதிரி யாருன்னு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டூ லேட், என்ன பண்றது? அதாவது முன்னாடியே பாத்தீங்கன்னா நீங்க இப்ப சொல்றீங்களே டிவிகேல வந்து இவ்வளவு குற்ற பின்னணி கொண்ட வேட்பாளர்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. சோ இவங்க எல்லாரையும் முன்னாடியே எக்ஸ்போஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஏன் எக்ஸ்போஸ் பண்ணல? இத வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஒரே கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா என்டிகே தான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தது. ஆனா அவங்களுக்கு மீடியா பின்புலம் இல்ல. இதே விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம். ஏன்னா டிஎம்கே கிட்ட மீடியா பின்புலம் இருக்கு, மீடியா சப்போர்ட் இருக்கு, மீடியா சேனல்ஸே அவ்வளவு இருக்கு. அவங்க நினைச்சிருந்தா டிவிகேவை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தா பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணிருக்கலாம். அவங்க கட்சி எப்படி கட்டமைக்கப்படுது, சோ ஆதவ அர்ஜுனா யாரு, ஆதவ அர்ஜுனா என்ன பண்றாரு, அதுக்கடுத்து அவங்க கட்சியில இருக்க வேட்பாளர்கள் யாரு, யார் யார் எங்க இருந்து வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஃபுல் டீடைல் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா டிவிகே அது ஏதோ ஒரு 4 இடத்துல ஜெயிச்சுட்டு போவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அவரெல்லாம் பேசி பெரிய ஆளாக்க கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சானுங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப புலம்பிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது டிஎம்கே பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி தோணும். டிஎம்கே இங்க எத்தனை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அதுவும் அப்படிதான் இருக்கும். மாற்றம் விஜய் அவர்கள் சொன்னார்ல, அந்த மாற்றத்தை வந்து இன்னும் மக்கள் பார்க்கல. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபேக் நரேட்டிவ்ஸ் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறமாவது உண்மையான மாற்றத்தை விஜய் அவர்கள் கொண்டு வராரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வாய்ப்பில்ல ராஜா. மேகதாது அணை மேட்டர்ல கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டர் வந்து அவ்வளவு ஈஸியா சொல்றாரு, தமிழ்நாடோட அனுமதிலாம் எங்களுக்கு தேவையில்ல, ஒன்றிய அரசு அனுமதி கிடைச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி ரொம்ப எப்படி சொல்ற அலட்சியமா தட்டி விடுறாரு தமிழ்நாடு. அதே மாதிரி இங்க சொல்றாரு டிஎம்கே கவர்மெண்ட் இருக்க வரைக்கும் தான் பிரச்சனை, இப்ப டிவிக்கு வந்துருச்சு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு கர்நாடகா முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் சொல்றாரு, இவ்வளவு நாள் திமுக ஆட்சியில் இருந்தது, அதனால மேகதாது அணையை பத்தி நம்மளால பேச முடியாம இருந்துச்சு, இன்னைக்கு திமுக ஆட்சி விட்டு போயிடுச்சு, இனிமே நமக்கு கவலை கிடையாது, மேகதாது அணையை கட்டுவோம் அப்படின்னு சொல்லும் போது அதை பத்தி எதிர்த்து குரல் கொடுக்க கூடாத ஒரு வக்கில்லாத ஆட்சி நீங்க யாரு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. சோ இதுக்கெல்லாம் டிவிகே கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணணும் இல்ல, முதலமைச்சர் விஜய் வாயை திறந்து பேசணும் இல்ல, அங்க இருக்க சீஃப் மினிஸ்டர் தானே பேசுறாரு, அப்ப எங்க சார்பா நீங்க தானே அங்க பேசணும். நீங்க என்ன சொல்லணும், அதெல்லாம் நாங்க கட்ட விட மாட்டோம், முடிஞ்சா கட்டி பாருங்க, அவங்க எவ்வளவு தௌலத்தா பேசுறாங்க, நீங்க அதை பேசணும்ல சார். ஏன் சார் அவ்வளவு தௌலத்தா கூட பேசணும், நாங்க அதை கட்ட விட மாட்டோம் அப்படின்னு ஒரு அறிக்கை, அந்த மாதிரி ஒரு வார்த்தையிலேயாவது ஏதாவது பேசலாம்ல, அதை கூட இந்த மனுஷன் பேச மாட்டாரு. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாநில உரிமைகள் காக்கப்படும் ஸ்ட்ரிக்ட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் பிராக்டிகலா அதை அமல்படுத்துறாரா, பிராக்டிகலா அதுக்கான ரியாக்ஷன் அவர் கொடுக்குறாரான்னு பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கொடுக்கல. சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கர்நாடக அரசு ரொம்ப தீவிரமா இருக்கு, மேகதாதுல அணையை கட்டியே தருவோம் அப்படின்ற மாதிரி. சோ எனக்கு தெரிஞ்சு அவங்க வேலையை ஆரம்பிச்சாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் முதலமைச்சர் விஜய்க்கு பயங்கரமான பேக் ஃபயர் ஆயிடும். ஏன்னா ஆல்ரெடி விவசாயிகள்லாம் போராடிட்டு இருக்காங்க. சோ இந்த மேட்ரு எதிர்க்கட்சிங்க அப்படியே லட்டு மாதிரி தூக்கி வச்சு முதலமைச்சர் விஜய் சும்மா பிரின்னு பிரிச்சு விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. பார்க்கலாம் முதலமைச்சர் விஜய் இதுக்கப்புறமா ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்குறாரா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.